இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹாலஜன் காம்பவுண்டுக்கு நம்ம எப்படி வந்து கேசி எழுதுறதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயோடின் வந்து கொடுத்துருக்காங்க. அயோடினும் ஃப்ளூரினும் ரியாக்ட் பண்ணிட்டு பென்டா ஃப்ளூரோ அயோடின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அயோடின் பென்டா ஃப்ளூரைட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து கேசி நம்ம எப்படி எழுதலாம்? அப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் தான் இல்லையா? அப்போ நம்ம என்ன கொடுத்தோம்னா IF5 ஓகே த ஹோல் பவர் நம்ம என்ன பண்ணணும் 2 வந்து போடணும். ஏன்னா இங்க கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ரியாக்டன்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது I2 வந்து நமக்கு இருக்குது, அயோடின் வந்து நமக்கு வந்து இருக்குது, பிளஸ் நமக்கு என்ன ஃப்ளூரின் வந்து இருக்குது. ஃப்ளூரின் எத்தனை மாலிகூல்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 மாலிகூல்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் பவர் வந்து 5 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அயோடின் இன் சாலிட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அயோடின் வந்து நமக்கு வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணால் அது வந்து கான்சன்ட்ரேஷன் நம்ம ஒன்னா வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும் IF5 த ஹோல் பவர் 2 நம்ம என்ன பண்ணலாம் அயோடின் வந்து நமக்கு வந்து 1ன்றனால அது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா F2 த ஹோல் பவர் 5 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ அந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம எதை ரிமூவ் பண்ணணும், எதை ரிமூவ் பண்ணக்கூடாது, எதை வந்து எதுக்காக வந்து ரிமூவ் பண்ணுறோம், அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஐடியாவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் தான் நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்தாலுமே நீங்கள் அங்கே பேசிக்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாகவே ராங் ஆகிடும். இன்னும் ஈவன் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் கொஸ்டினில் தான் நிறைய பேர் வந்து மார்க் வந்து லூஸ் பண்ணுவாங்க. அதனால் பேசிக் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்.